வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஃபோஜிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு வேறு லெவல் ரெசிபி பண்ண போகிறோம். கார்லிக் பேஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணின தோசை கூட கார சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஏன் இந்த ரெசிபி பண்ணினேன்னு நான் உங்களுக்கு சொல்லட்டா? என் ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி மார்னிங் டியூட்டிங்க. காலையிலே அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி சமைக்கணுமே அப்படின்னு டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக சமைச்ச ரெசிபி தாங்க இது. நல்ல காரமாக சூப்பராக இருந்துச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. எப்பவும் நமக்காக டே நைட்னு பார்க்காம நம்ம லைஃப்காக கஷ்டப்படுறவங்க தாங்க நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ். நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு ஒரு சல்யூட் பண்ணலாமா? இப்போது எப்படி செய்யலான்னு சொல்லட்டா? ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஊற்றி அதில் 2 கட்டி பூண்டு தோல் உளித்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வருது, தனியாக எடுத்து வச்சுக்கலாமா? நெக்ஸ்ட் 4 to 5 காஞ்ச மிளகாய் நல்லா காரமாக எடுத்து அதையும் வறுத்து வச்சுக்கலாம். நம்ம கலருக்கு வேணும்னா அது காஷ்மீரி மிளகாய் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையை ஒரு கைப்பிடி எடுத்து அதையும் அதே ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா அது கிறிஸ்பானதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வறுத்த வச்ச எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம். இதை தான் நம்ம தோசைக்கு மேலே போட போகிறோம். அப்புறம் எல்லாரோட ஹஸ்பண்ட்ஸும் வேலை முடிச்சுட்டு டயர்டாக வரும்போது அவங்களுக்கு பிடிச்ச ரெசிபீஸை சமைச்சு வச்சு அவங்க சாப்பிடும்போது நமக்கு வருமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது வேறு லெவலாக இருக்கும்ல. உங்கள் வீட்லேயும் இப்படி தானா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது காரமாக இருக்க நம்ம கார்லிக் பேஸ்ட் ரெடிங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த கார்லிக் பேஸ்ட்டு கூட முட்டை எடுத்து உடைச்சி ஆட் பண்ணிங்கன்னா சூப்பரான எக் கார்லிக் பேஸ்ட்டு தோசையும் ரெடிங்க. சூப்பராக இருக்கும். அடுத்து தக்காளி தொக்கு கார சட்னி பண்ணலாம் வாங்க. ரெண்டும் சிமிலராக தான் இருக்கும். ஒரு 6 பழுத்த தக்காளி எடுத்து அதை இந்த மாதிரி 4 கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட 2 கைப்பிடி அளவு பூண்டு, அப்படின்னா ஒரு 4 கட்டி அளவுக்கு பூண்டு எடுத்து அதையும் ஆட் பண்ணிவிட்டு 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட தேவையான அளவு சால்ட், அப்புறம் மஞ்சத்தூள். இது தாங்க ஆட் பண்ண போகிறோம். இதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம ரெடி பண்ண கார்லிக் பேஸ்ட் அப்புறம் டொமேட்டோ சாஸும் ரெடி. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டு அது நல்லா சூடான அப்புறம் கொஞ்சமாக தாளிப்புக்காக கடுகு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு, இது 3 தொக்குக்கு நம்ம போடுறோம். அது ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டனிஷாக ஆனதும் அதில் அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது இது நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக ஆயிடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி அதை ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பிளேட் வச்சு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நம்ம எவ்வளோ ஆயில் ஊற்றினமோ அந்த ஆயில் எல்லாமே பிரிஞ்சு வரணும். அந்த ஆயில் எல்லாம் மேலே மிதங்கணும். அந்த சட்னி ஃபுல்லாக சுண்டிடும். இப்போது அதை இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போது ஒரு பேன் வச்சு அதில் மாவு ஆட் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக வர மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு நைஸ் லேயராக
அதுக்கு ஆயில் எவ்வளோ ஆயில் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ அளவுக்கு கிறிஸ்பாக வரும். எங்கள் வீட்டில் நாங்கள் நான்ஸ்டிக் தவா எடுத்திருக்கோம், அது இன்னமும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக வரதுக்காக. அதை டபுள் சைட் திருப்பி போட்டுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார்லிக் சட்னி ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அது கூட தக்காளி கார சட்னி அதையும் கொஞ்சமாக வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணி திருப்பி டபுள் சைட் போட்டு நல்லா அது கிறிஸ்பானதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். அப்படி சர்வ் பண்ணுனா மஸ்ட்டு ட்ரை டிஷ்ஷுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃபோஜிஸ் கிச்சனில் டிசிப்ளினும் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ரெசிபி மிஸ் ஆகாது. இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நான் செஞ்சு கொடுப்பேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ரெசிபி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி வேணும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் கைஸ்.